Good morning students. CSIR NET July 2024 அந்த கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Define f from R2 to R by f of x comma y is equal to y into root of x square plus y square divided by x if x not equal to 0, which is equal to 0 if x is equal to 0. Then which of the following statements are true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, fன்னு ஒரு ஃபங்க்ஷன் R2 to R டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா நமக்கு இங்கே நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே போல் டிஃபைன் பண்ணுறாங்க. தென் நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கவனிச்சோம் அப்படின்னா ∂f by ∂x of 0,0 exist அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் இஸ் ∂f by ∂y of 0,0 exist. தேர்ட் ஆப்ஷன் இஸ் f is not continuous at 0,0 and லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் f is not differentiable at 0,0. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ∂f by ∂x of 0,0 exist அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக என்னங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணலாம். நமக்கு f of x, y எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில், y into root of x square plus y square divided by x if x not equal to 0, which is equal to 0 if x is equal to 0. இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு இந்த ஆப்ஷனை நம்ம செக் பண்ணணும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ∂f by ∂x of 0,0 இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், லிமிட் h tends to 0 f of 0 plus h comma 0 minus f of 0,0 divided by h இல்லையா. நம்ம இங்கே செக் பண்ணலாம் இதனுடைய வேல்யூ, லிமிட் h tends to 0 f of 0 plus h அப்படின்னு சொன்னால் நமக்கு hனே ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ f of h, 0 அப்படின்னு ஆகும், மைனஸ் f of 0,0 divided by h. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், லிமிட் h tends to 0 f of h, 0 hனா இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இங்கே நான் ஜீரோவாக இருக்குது. எக்ஸ் கோஆர்டினேட் நான் ஜீரோவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே ஒயினுடைய வேல்யூ ஜீரோவாக இருக்குது இல்லையா, அதாவது h, 0னா எக்ஸனுடைய வேல்யூ h, ஒயினுடைய வேல்யூ 0. ஒயினுடைய வேல்யூ 0 நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் நியூமரேட்டர் நமக்கு 0 ஆகிடும், டினாமினேட்டர் நமக்கு hன்னு வரும். அப்போ டோட்டல் வேல்யூமே 0 ஆகிடும் இல்லையா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு 0 ஆகும். மைனஸ் f of 0,0 இதில் எக்ஸ் கோஆர்டினேட்டே 0வாக இருக்குது. எக்ஸ் கோஆர்டினேட் 0னா எஃப்னுடைய வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில், 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அதனுடைய வேல்யூ 0 டிவைடட் பை h. இப்போ 0 மைனஸ் 0 நமக்கு 0 ஆகும், 0 பை h அதனுடைய வேல்யூ நமக்கு 0. அப்போ 0ன்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ப்ராப்ளத்துக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ∂f by ∂y of 0,0 எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ∂f by ∂y of 0,0 is equal to limit k tends to 0 f of 0, y கோஆர்டினேட் நமக்கு சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, 0 plus k இங்கே ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா பார்ஷியலாக, அதனால் y கோஆர்டினேட் இங்கே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மைனஸ் f of 0,0 டிவைடட் பை k அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுவோம். இதை சால்வ் பண்ணால் என்னாகும், லிமிட் k tends to 0 f of 0, k அப்படின்னு ஆகும், மைனஸ் f of 0,0 டிவைடட் பை k. நெக்ஸ்ட்டு f of 0, k இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், நமக்கு எக்ஸ் கோஆர்டினேட் இங்கே 0வாக இருக்குது. எக்ஸ் கோஆர்டினேட் 0 அப்படின்னு இருந்ததுன்னா எஃப்னுடைய வேல்யூ நமக்கு 0 இல்லையா. அப்போ நம்ம எஃப்னுடைய வேல்யூ 0ங்கிறதுனால இந்த இடத்துல 0 நம்ம அப்ளை பண்ணுறோம். அதே போல் செகண்ட் டேர்ம்லையும் எக்ஸ் கோஆர்டினேட் 0வாக இருக்குது, இங்கேயும் எஃப்னுடைய வேல்யூ 0, 0 மைனஸ் 0 டிவைட் பை k அப்படின்னு ஆகும். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 0க்கு ஈக்குவல். அப்போ 0ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு இங்கே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, f is not continuous at 0,0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எஃப்னுடைய கண்டினியூட்டியை 0ங்கிற அந்த பாயிண்ட்டில் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எஃப்னுடைய ஃபங்க்ஷன் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ x is equal to 0வாக இருக்கும்போது எஃப்னுடைய வேல்யூ என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது, 0ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அதாவது நமக்கு கண்டினியூட்டிக்கு டெஃபினிஷன் தெரியும் இல்லையா, அதை ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணிடலாம். லிமிட் x, y tends to a, b f of x, y இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், f of a, bக்கு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே a, bங்கிறது நமக்கு 0,0. அப்போ 0ங்கிற பாயிண்டில் எஃப்னுடைய வேல்யூ என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது, 0ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த வேல்யூவுக்கு இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். அதாவது லிமிட் வேல்யூ நம்ம நோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். லிமிட் வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், சிங்கிள் வேரியபிளாக இருந்தால், அதாவது ரியல் லைன் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0ங்கிற அந்த பாயிண்டில் எஃப்னுடைய எஃப் வந்து கண்டினியூஸானு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செக் பண்ணுவோம், லெஃப்ட் சைடு லிமிட் நோட் பண்ணுவோம், ரைட் சைடு லிமிட் நோட் பண்ணுவோம். அந்த வேல்யூ வந்து 0ங்கிற பாயிண்ட்டில் எஃப்னுடைய வேல்யூ என்ன எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி அந்த 3 வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்தால் எஃப் வந்து 0ன்ற அந்த பாயிண்ட்டில் நம்ம கண்டினியூஸ்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ரியல் லைன் எடுக்கும்போது 2 பார்ட்ஸ் தான் இருக்கும். எஃப் வந்து 0 அப்ரோச் பண்ணுறதுக்கு 2 பார்ட்ஸ் தான் இருக்கும், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு
2 வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள் செவரல் வேரியபிள் நம்ம சூஸ் பண்ணும்பொழுது 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ஜீரோவை அப்ரோச் பண்ணுறதுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாத்ஸ் இருக்கும். அதாவது லெஃப்ட் சைட்லேருந்தும் ஜீரோவை அப்ரோச் பண்ணலாம், ரைட் சைட்லேருந்தும் ஜீரோவை அப்ரோச் பண்ணலாம், டாப் அண்ட் பாட்டம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கர்வாக இப்படி கூட அப்ரோச் பண்ணலாம், ஸ்ட்ரைட் லைனாக கூட அப்ரோச் பண்ணலாம். அதே போல் நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாத்ஸ் நம்ம நோட் பண்ண முடியும். இப்போ எந்த பாத் வழியாக நமக்கு எஃப் வந்து ஜீரோவை அப்ரோச் பண்ணாலும் அந்த லிமிட் வேல்யூ நமக்கு என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகணும், ஜீரோங்கிற பாயிண்டில் அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கோ அந்த வேல்யூவாகவே எக்ஸிஸ்ட் ஆகணும். அதாவது ஜீரோவாகவே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி ஜீரோவாக எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நாட் கண்டினியூவஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 0,0ங்கிற அந்த பாயிண்டில். இப்போ நம்ம பார்த்து சூஸ் பண்ணலாம். x is equal to my. இப்படி நம்ம பார்த்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிமிட் வேல்யூ நமக்கு ஜீரோன்னு எக்ஸிஸ்ட் ஆகும். நமக்கு எந்த பார்த்து சூஸ் பண்ணாலும் நமக்கு ஜீரோன்னு எக்ஸிஸ்ட் ஆகணும். அதனால் நம்ம அடுத்த பார்த்து நம்ம செக் பண்ணலாம். x is equal to my². இப்படி நம்ம சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ லிமிட் வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? லிமிட் x, y tends to 0,0. நம்ம 0,0ன்ற அந்த பாயிண்டில் தானே செக் பண்ணணும். அதனால் 0,0 f of x, y இதனுடைய வேல்யூ நமக்கு f of 0,0க்கு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே நம்ம இந்த பாத் வழியாக நம்ம ஜீரோ அப்ரோச் பண்ணும்போது, அதாவது இந்த பாத் வழியாக ஜீரோவை அப்ரோச் பண்ணுதாங்கிறத எப்படி செக் பண்ணுவோம்? இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒய்னுடைய வேல்யூவும் என்ன ஆகும்? நமக்கு ஜீரோன்னு ஆகும் இல்லையா? அப்படி தான் நம்ம பார்த்து சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம செக் பண்ணலாம். லிமிட் x is equal to my² அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ my² அப்படின்னு ஆகும், இங்கே y அப்படின்னு ஆகும். tends to 0,0 f of xy. xyனா நமக்கு x எப்படி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்? my²ன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே y இப்படி நம்ம நோட் பண்ணலாம். இதனுடைய வேல்யூ எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஒய்யில் இருக்கிறதுனால லிமிட் y tends to 0 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடலாம். இங்கே f of my², y இல்லையா? நமக்கு f of x, y தெரியும். அதில் xக்கு பதிலாக my²ன்னு அப்ளை பண்ணணும். இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்ணால் எப்படி ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்? இங்கே y into root of இங்கே x² இருக்குது. x²க்கு பதிலாக நம்ம my² அப்படின்னு நம்ம எக்ஸுக்கு பதிலாக my² நோட் பண்ணுவோம். இப்போ x²ன்னு இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y² டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸ்னா நமக்கு எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம்? my². இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். which is equal to லிமிட் y tends to 0 y into root of m² y power 4 plus y² divided by my² which is equal to limit y tends to 0 y into இந்த 2 டேர்ம்லேருந்து y² நம்ம காமனாக மார்க் பண்ணுறோம் ரூட்டுக்குள்ளே அப்படின்னா என்னாகும்? m² y² plus 1 அப்படின்னு ஆகும், டிவைடட் பை my² அப்படின்னு ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லிமிட் y tends to 0 இந்த y² ரூட்லேயே நம்ம வெளில எடுக்கும்பொழுது ஒய்ன்னு ஆகும் இல்லையா? ஆல்ரெடி இங்கே ஒரு y இருக்குது. அப்போ y² அப்படின்னு ஆகும். வெளியில் ரூட்டுக்குள்ளே m² y² plus 1 அப்படின்னு ஆகும், டிவைடட் பை my² இல்லையா? இப்போ y² கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் y tends to 0 நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ நமக்கு √1 அப்படின்னு நியூமரேட்டர் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதை 1னே ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ 1/m அப்படின்னு ஆகுது. இதனுடைய வேல்யூ 0ன்னு எக்ஸிஸ்ட் ஆகலை. நமக்கு 1/mன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. எம்மை பொறுத்து இதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போது நமக்கு 0,0ங்கிற அந்த பாயிண்டில் எஃப் வந்து நாட் கண்டினியூவஸாக இருக்குது. நமக்கு லிமிட் 0ன்னு எக்ஸிஸ்ட் ஆனால் தான் கண்டினியூவஸ். இங்கே வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால எஃப் இஸ் நாட் கண்டினியூவஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ தேர்ட் ஆப்ஷனும் நமக்கு இங்கே கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 ஆப்ஷன்ஸும் நமக்கு கரெக்டாக இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு வந்து எல்லா டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனும் கண்டினியூவஸ்ன்னு தெரியும். அதனால் இங்கே தேர்ட் ஆப்ஷன் வந்து நாட் கண்டினியூவஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்? நாட் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். இப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் நமக்கு இங்கே கரெக்டு. நம்ம ப்ராப்ளத்துக்கு 4 ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக இருக்குது.